மக்கள் வந்து பின்னால வகை ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு நாள் காவிரிகள் மசூரா பண்றாங்க. என்னன்னா தனியாக போயிட்டு யாராவது நபியாவை எதிர்த்தா பழி வாங்கிடுவாங்க. அதனால எல்லா தோற்றத்திலும் ஒவ்வொரு வாதிகளும் புறக்கி எடுத்து நபியவர்களும் கொலை பண்றது கிளம்புறாங்க. அப்ப யாருக்கும் பரிந்துக்க முடியல. யாரும் கொலை பண்ணலையே, எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க, பரிந்துக்க முடியாது. இந்த அடிப்படையில் மசூரா வந்திருக்கிறான். நபியோட வீட்டை சுற்றி வளர்ச்சி நிற்கிறாங்க. இரவுல நபியோட காலையில் எழுதி வரும்போது கொலை செஞ்சிடலாம்னு சொல்லி நபியோருக்கு வகையை வச்சுட்டா, நபியை நீங்க ஹிஜ்ரத் போகும், மதீனாவுக்கு போகும். என்ன பண்றாங்க, தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரவழைத்து தன்னுடைய அந்த படிச்சிருந்த அந்த விரிக்கையில நெருப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படுக்க வைக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை படுக்க வைக்கிறார். சொல்றாங்க, அலியே எங்களுக்கு சில அமானித பொருட்கள் இருக்கு, காபிர்கள் சொன்ன அமானித பொருள், அதை திருப்பி ஒப்படைச்சிட்டு காபிர்கள் நீங்க வாங்க மதீனா. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபியாக இந்த வார்த்தையை சொன்னதுனால எனக்கு எந்த பயமும் இருக்காது. அலியே நீங்க மதீனா வந்துருங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால எனக்கு தெரியும் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. வெளியே வராங்க, ஒரு மண்பிடி எடுக்கிறாங்க, எடுத்து சூரா யாசீன்ல வரக்கூடிய அந்த இடத்துல இருந்தாலும் நபியாவது பார்க்கல, நபியோட பக்கத்துல போறோம். அதனால இந்த ஆயத்தை பிரயாணம் போகும்போது ஓதுறோம். இந்த ஆயத்தில் நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கோம். முன்னாலும் பின்னாலும் எனக்கு வந்து பாதுகாப்பு அறை ஏற்படுத்தி அப்படின்றத பார்த்தா அந்த ஆயத்துல இந்த ஆயத்துல வீட்டுக்கு போறாங்க. அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அவங்க செஞ்சுட்டு போவாங்க. சொல்றாங்க, நான் நபியவங்க ஏற்கனவே சொல்லிருந்தாங்க, உங்களோட ஹிஜ்ரத் போயிட்டு நபியவங்க வரும் வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன். சொன்னா அதாவது அப்துல்லா இப்னு அரீகத்து சொல்லக்கூடிய ஒரு கைதி, அப்துல்லா இப்னு அரீகத்து சொல்லக்கூடிய ஒரு கைதி, முஸ்லிம் இல்லாதவர் பணம் கொடுத்து அதை வந்து வழிகாட்டுறதுக்கு கொடுத்து போவாங்க. 2 ஒட்டகத்தை கொடுத்து சொன்னாங்க, நீங்க 3 நாளைக்கு பின்னால இந்த இடத்துக்கு வந்தாங்க, மலைக்கு பக்கத்துல இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு 3 நாளைக்கு குறவு வச்சுங்க என்று சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நேராக மதீனா ரோட்ல போவாங்க. ஏன்னா காஃபிர் தேடி வருவாங்கல்ல, அப்படின்னு மதீனா போயிட்டு இருப்பாங்க, தேடி வந்து திட்டுவாங்க. அதனால ஆப்போசிட் ரோட் நேரே எதிர்த்தியாக யமன் நாட்டுக்கு ரோடு இது வந்து இந்த ரோட்ல வராங்க. வந்து இந்த மலையில ஏறுறாங்க. இதுதான் தௌர் மலை, அந்த மலையில மேல பக்கம் அங்காள பக்கத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபியார்கள் மேல போய் இந்த குகையில இருக்கிறாங்க. இப்ப காஃபிர்களுக்கு காலையில இருப்பதை படிச்சிருந்தது நபி கிடையாது, அலி ரலியல்லாஹு தஆலா படிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா காஃபிர்கள் எல்லா பக்கத்துக்கும் அனுப்புறாங்க. பேசுறதுக்கு யாரும் நபியார்களை கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு அளிச்சு எல்லா காப்பி அனுப்புறாங்க. எல்லா காப்பிலும் எல்லா பக்கமும் போறாங்க. இந்த பக்கம் வந்து காப்பில் யோசிக்கிறாங்க, இந்த மலைக்கு ஏறி இருக்காங்களா, எவ்வளவு உயரமான மலைக்கு, சரி ஓகே மேல போய் பார்த்துட்டு மேல வரைக்கும் போறாங்க. வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தை தெளிவா சொல்றான். அந்த அபூபக்கரும் அந்த நபியும் குகையில இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபியோட பார்த்தாங்க, யார சொல்லலாம் அந்த மந்திரத்திலே யாராவது கீழே குனிஞ்சு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம விலகி மாட்டிப்பட்டுவோம். அப்படி சொல்ற சந்தர்ப்பத்துல நபியோட சொன்னாங்க, அபூபக்கருக்கு பயப்படாதீங்க, அல்லாஹ் அந்த 2 பேரோட இருக்கிறான். 3 நாள் அந்த கோயில் இருந்தாங்க. காப்பில் வந்தாங்க, நபியோட நாள திரும்பி போயிட்டாங்க. தங்களுக்கு விளங்காத படையின் மூலமாக அவங்களை பாதுகாக்கும். அதுக்குரிய சரியான ஆதாரத்தை நாங்க பார்க்கல, அல்லாஹ் நடந்திருக்கலாம், நடந்திருக்காம இருக்கலாம். 3 நாள் இருக்கிற அந்த கோயில
மூன்று நாளும் அப்துல்லாவின் அபி பக்கர்